வணக்கம். இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவு. சமீபத்துல நீங்க ஒரு செய்தியை கடந்து வந்திருப்பீங்க. பூனை கடியை கண்டுகொள்ளாத இளைஞர் ஒருவர் தான் சிகிச்சை பெற்று வந்த அறையில் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நம்ம சாதாரணமாக நினைக்கும் சில விஷயங்கள் சில நேரங்கள்ல அபாயத்துல வந்து முடியுது இல்லையா? சாதாரண பூனை கடி தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த ஒரு செய்தியை பார்க்கும்பொழுது கடந்த வருடத்துல நிகழ்ந்த என் மகனோட ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது. நாங்க வீட்டை விட்டு வெளியில போறதுக்காக கிளம்பணும். இப்ப வாசல்ல ஒரு பூனை நின்னுட்டு இருந்துச்சு. உடனே என் மகன் பிடிச்சு தூக்கிட்டான். அது கடிச்சிருச்சு. உடனே அருகில் உள்ள ஹெல்த் சென்டர் கொண்டு போனோம். அங்க போனவனு ஒரு தடுப்பூசி போட்டாங்க. ஒரு நாள் கழிச்சு வர சொன்னாங்க, மீண்டும் ஒரு தடுப்பூசி போட்டாங்க. 2 நாள் கழிச்சு வர சொன்னாங்க, மீண்டும் ஒரு தடுப்பூசி போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சொல்லி வர சொல்லி 5 முறை தடுப்பூசி போட்டாங்க. அப்பதான் அதோட தீவிரமே எங்களுக்கு புரிஞ்சது. சாதாரண பூனை தானே அப்படின்னு நம்ம அலட்சியப்படுத்துறோம். அதுவும் இல்லாம நம்ம குழந்தைகள்லாம் தெருவில் விளையாடுறாங்க, பார்க்கு, பீச்சு, நம்ம காம்பவுண்ட்லாம் விளையாண்டு இருக்காங்க. நிறைய பூனைகள் சுத்திட்டு இருக்கு. அதை எடுத்து கொஞ்சுறாங்க, அது கூட விளையாடுறாங்க, சேட்டையெல்லாம் பண்றாங்க இல்லையா? அது கடிச்சாலோ அல்லது அதோட நகங்கள் பட்டாலோ நம்ம கிட்ட வந்து சொல்றது இல்ல. நம்ம திரும்பி விளையாட விட மாட்டோம்னு ஒரு பயம். அது வந்து அவங்க பெருசா நினைக்கிறதும் இல்லை. நம்ம வெளில விளையாட போகும்போது இந்த குழந்தைகள்கிட்ட கண்டிப்பா சொல்லி அனுப்பணும். பூனையோ நாயோ கடிச்சாலோ அதோட நகங்கள் கீரனாவோ வந்து வீட்டுல சொல்லணும் அப்படின்றத அவங்களுக்கு நம்ம அறிவுறுத்தி வைக்கணும். அதுக்கான ஒரு பதிவு தான் இது. பூனையோ நாயோ எந்த பாலூட்டி விலங்குகள் கடிச்சாலும் ராபிஸ் வரலாம். அந்த கடிச்ச இடத்திலிருந்து ராபிஸ் வைரஸ் மெதுவா நகர்ந்து மூளைக்கு சென்று சேருது. சில பேருக்கு அந்த சிம்டம் உடனடியா காமிக்கும், சில பேருக்கு 3 மாதத்துக்கு அப்புறம் கூட காமிக்கலாம். ஆனா சிம்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனா கவலைப்படாதீங்க, இதை தடுக்க என்ன பண்ணலாம்னு இந்த வீடியோவோட முடிவுல சொல்லியிருக்கேன். ராபிஸ் சிம்டம் ரொம்பவே அக்ரெசிவா இருக்கும். ஹாலுசினேஷன், மனப்பிரமையை உண்டாக்கும். ஹைட்ரோபோபியா, தண்ணீரை பார்த்தாவே அலறி அடிச்சு ஓடுவாங்க. எச்சில கூட முழுங்க முடியாது. அது மட்டும் இல்ல, ரொம்ப சாந்தமா இருக்கிறவங்க கூட ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுவாங்க. ஃபிட்ஸ் கூட சில நேரங்கள்ல வரலாம். இதுதான் இதோடைய சிம்டம்ஸ். இதை தவிர பூனை கடிச்சா பூனை மாதிரி கத்துறது, நாய் கடிச்சா நாய் மாதிரி குலைக்கிறதுன்னு சொல்றதெல்லாம் ஒரு தவறான கருத்து. சரி, இத எப்படி தடுக்கலாம்னு பார்க்கலாமா? உங்க வீட்டுல செல்ல பிராணிகள் வளர்க்குறீங்களா? அப்போ அருகில் உள்ள வெட்டினரி கிளினிக் அழைச்சிட்டு போய் தொடர்ச்சியான கால இடைவெளியில தடுப்பூசி போட்டு வைக்கலாம். வீட்டுல உள்ள செல்ல பிராணியோ அல்லது தெருவில் உள்ள விலங்கோ கடிச்சிட்டா உடனடியாக கவர்மெண்ட் ஹெல்த் சென்டர் அல்லது பிரைவேட் ஹெல்த் சென்டருக்கு போயிட்டு தடுப்பூசி போட்டுக்கலாம். அது மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுல செல்ல பிராணிகள் வளர்க்குறாங்களா? அப்போ இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.